ஓகே. ஸோ ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம குரூப் ஒன்க்கு இந்த பிளான் போட்டிருக்கோம். ஸோ 100 டேஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிலிம் கம் மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த கோர்ஸ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஜஸ்ட் என் இன்ட்ரோ நான் சொல்லிடுறேன். ஸோ அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ்ல அந்த பிசிஎம் அப்படிங்கிற பேட்ச்ல எது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நேம் வந்து கார்த்திக். நீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் கவர்மெண்ட்ல மட்டும் தான் நிறைய இடத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து இந்த குரூப் ஒன்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப் டு எக்ஸாம் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்குமே இந்த கோர்ஸ் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போகணும், ஃபுல் டைமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் ஒன்ல எங்களால வந்து நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணோம். பட் ஒரு சில பேர் தான் கிளியர் பண்ணி இப்போ சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. டெப்டி கலெக்டர் நம்ம தெரியும், ஆதித்யன். ஸோ டெப்டி கலெக்டர் கிடைக்கும், இல்லைன்னா நெக்ஸ்ட் டிஎஸ்பியில் அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு ரேங்கிங்ல. ஸோ என்னோட இன்ட்ரோ அவ்வளோதான். நான் கிளாஸ் கவர்மெண்ட்ல மட்டும்தான் நான் கிளாஸ் எடுத்தேன், கல்வி தொலைக்காட்சியில். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங்காக ஒரு சில இடங்களை எடுத்திருக்கேன், ட்ரஸ்ட்லலாம். ஸோ விஷுவல் இம்பேர்டுக்கெலாம் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்ஜிஓஸ்ல இருக்கேன். அது தேவையில்ல, நம்ம எஜுகேஷன் ஃபீல்ட் மட்டும் பார்க்கலாம். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ நான் 2016, 17ல இருந்தே எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸஸ். குரூப் ஒன்க்கு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே தான். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கீழ வந்து நெறைய பேர் வந்து சர்வீஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிக்ஸ் எல்லாம் என்ட்ட இப்ப எதுவும் இல்ல. ஏன்னா நம்ம கமர்ஷியல் கிடையாது. எல்லாரையும் போட்டு அத அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி அது எல்லாத்தையும் குடுக்குற அளவுக்கு கார்ப்பரேட்லாம் ஒண்ணும் கிடையாது நானு. ஸோ இண்டிவிஜுவல் பட் மோரோவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்மில இருக்காங்க. ஸோ நெறைய பேரோட பிக்ஸ் என்ட்ட இருக்கு. பட் அது எப்படி இந்த மாரி உட்கார்ந்து செட் பண்ணி அந்த பேனர் போடுறது அதெல்லாம் எனக்கு வரல. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் சின்னதா பிபிடி மாரி போட்டுருக்கேன், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இதுல இருக்கவங்கலாம் இந்தியன் ஆர்மி, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2019ல வந்து தமிழ்நாட்டுல ஒரே பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 40 பிளஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து நிலோஃபர் கபில் மேடம் அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு சர்டிஃபிகேஷன்லாம் செக்ரட்டரியேட்ல பண்றதா இருந்துச்சு. பட் அப்போ அன்பார்ச்சுனேட்லி வந்து 2020ல கோவிட் வந்ததுனால ஸோ அது வந்து பெருசா கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இப்போ இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல கூட என்ட்ட வந்து ஒரு 12 பேர் இன்டர்வியூ வந்தாங்க. ஸோ அதுல 8 பேர் எஸ்ஐ ஆயிருக்காங்க. பர்சனலா என்கிட்ட வந்தவங்க இன்டர்வியூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசில நிறைய பேர்லாம் கிளியர் பண்ணாங்க எஸ்ஐக்கு. ஸோ அவங்கலாம் என்கிட்ட பர்சனல் மென்டார்ஷிப்ல படிச்சவங்க. ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ்லயே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஆதித்யன் அது இன்டர்வியூக்கு முன்னாடி டே. ஸோ ஆதித்யன் வந்து 23rd ரேங்க். ஸோ ஒரு நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு வந்து நம்ம அவங்களுடைய ஆ வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஆமா. நான் கண்டிப்பா இந்த அட்டெம்ப்ட் உங்க கூட ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிப்பேன்னு சொன்னேன்ல. ஸோ கண்டிப்பா நானும் உங்க கூட தான் எழுதுவேன் எக்ஸாம், பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்திருந்தாங்க. அந்த மேடம் வந்து ஆக்சுவலா அந்த மேடமும் அதுக்கப்புறம் அந்த டிசி 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸோ என்ன மீட் பண்றதுக்கு. சடன் விசிட் தான். ஆனா வரேன்னு தெரியும். ஆனா 2 பேரும் ஒரே டைம்ல வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம சின்னதா வீடியோலாம் எடுத்தோம். எப்படி அப்ரோச் பண்ணலாம்? என்ன வந்து எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்கா பிரிலிம்ஸ்க்கோ இல்ல மெயின்ஸ்க்கோ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாங்க? இவங்க பெருசாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய போயிட்டு படிச்சு எல்லாம் அந்த மாரிலாம் இல்லாம, குடுத்ததே வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு இண்டிவிஜுவல் அட்டெம்ப்ட் தான். அ ஸோ நல்லா படிப்பாங்க. மெயின்ஸ் இவங்க பேப்பர்லாம் நான் ஷேர் பண்றேன். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இவங்களோட வீடியோ வந்து நான் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு அப்லோட் பண்ணுவேன். அது இந்த YouTubeல போறதுக்கு எடிட் பண்றதுல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ நான் அது கொஞ்சம் பண்ண முடியாது. குடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். நாளைக்கு பண்ணிக்கலாம். அதே மாரி இவரோடதும் ஆ ஆதித்யன் அவங்களோடதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோஸ் நான் கூடிய சீக்கிரத்தில போடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் வந்து பேசுவாங்க. ரைட்டா? ஸோ அவங்களுக்கு ஃபீட்பேக் அது இதெல்லாம். ஏன்னா, இப்ப கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல இருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். ரைட்டா? இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, சுபத்ரான்னு சொல்லிட்டு இவங்க குரூப் 2ல வந்து ஸ்டேட் ரேங்க் 33rd. ஆதித்யன் நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரேங்க் வந்து 23rd. ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் இருக்காங்க. இன்னும் முனிசிபல் கமிஷனர்ஸ்லாம் இப்போ குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து வரப்போது. ஸோ அதுலயும் நெறைய பேர் முனிசிபல் கமிஷனர்லாம் இருக்காங்க என் ஸ்டூடண்ட்ஸ். அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60 பிளஸ் வந்து 60 பேருக்கு மேல நான் இன்டர்வியூல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போஸ்டிங்க்கு. ஸோ அவங்களுதும் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அவங்களதையும் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ இவ்வளோதான் இன்ட்ரோ. ஆ என்னோட பெர்சனல் இன்ட்ரோ. நம்ம இப்போ சப்ஜெக்ட்குள்ள போலாம். குரூப் 1ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். நம்ம இதுல இன்க்ளூடட் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஆ
டெஸ்ட் பேட்ச் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ 20 டெஸ்ட் ஒரு 20 பிளஸ் டெஸ்ட் பிளஸ் டிஸ்கஷனோட ப்ரிலிம்ஸ்க்கு. அதே மாதிரி டெய்லி ஆன்சர் ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஆன்சர் ரைட்டிங்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் எழுதினவங்க, அ அதாவது நாங்க அந்த 2022லயே வந்து குரூப் 2க்கு வந்து மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னா, டெய்லி ஒரு கொஸ்டின். அது அப்பப்பவே ஃபீட்பேக் வாங்கிட்டு அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியில வந்து அவங்க அந்த மெயின்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது நான் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான இருந்த பேப்பர்லாம் கூட, அவங்களுடைய பேப்பர்ஸ் வந்து ஒரு அவங்கவங்க இப்ப நான் ஆன்லைன் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சிலர்லாம் வந்து அவங்கவங்க ஊர்ல வந்து இருக்கிற இன்ஸ்டிடியூட்லயோ, இல்ல ஆன்லைன்லலாம் வந்து சில இன்ஸ்டிடியூட்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கிட்ட படிச்சு இந்த மாரி ஆவரேஜா இருந்தவங்களுடைய பேப்பர்லாம் வந்து கடைசியில வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி எல்லா இன்ஸ்டிடியூட்லயுமே அ என்கிட்ட படிச்சு மெயின்ஸ் எழுதினவங்களுடைய பேப்பர் தான் ரெஃபரலுக்கு வச்சாங்க. நீங்க இப்பயும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க பேப்பர்லாம் வந்து நெறைய மெயின்ஸ் பேப்பர் வந்து இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க பேப்பர் வந்து என்ட்ட படிச்சவங்களோடது. ரைட்டா? ஸோ அதுல நெறைய பேர் இருக்காங்க. சங்கீதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரு, சாரதா நெறைய பேரோட பேப்பர்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஆ மெயின்ஸ் ஆன்ஸர் ரைட்டிங் டெய்லி உங்களுக்கு ஃபீட்பேக்கோட குடுத்துருவேன். ஸோ அத எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம்? டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல எந்த பெண்ண சூஸ் பண்ணணும்? எப்படி பிடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணணும்? எத்தன லைன்க்குள்ள எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும்? அப்படிங்கிறத முதற்கொண்டு அது நம்ம டெய்லி கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டராக்ஷன் வித் டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ்னா, ஸோ இப்ப இருக்க யார் யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு என்ன மாரி டவுட்ஸ் வருது? ஸோ அவங்க இத வந்து இவங்க கிட்ட கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா, அதுவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ்ல இருக்கவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்க்கு கிளாஸஸ்லாம் வந்து எடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அவங்க என்ன சர்வீஸ் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஆ ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவே. இதுல வந்து ஆ ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஃபீஸ்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஒரு பிரிலிம் கம் மெயின்ஸ் வித் இன்டர்வியூவோட ரைட்டா? ஸோ நாங்க இன்டர்வியூ வரைக்குமே நான் கண்டிப்பா அதுல இருப்பேன். ரைட்டா? ஸோ அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மெயின்ஸும் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு நான் சொல்லிருவேன். டெய்லி அப்டேட் பண்ணிருவோம். அப்புறம் இன்டராக்ஷன் வித் டிஎன்பிஎஸ்சி சொல்லியாச்சு. மெயின்ஸ் டாப்பர் பேப்பர் இப்பவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாரி குரூப்ல வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து வெட்னஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல எதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, எது தேவை அப்படிங்கிறது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ அதே மாரி ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்சோ குடுத்துருவேன். ஆ நாட் ஆடியபிளா? இல்ல மத்தவங்களுக்கெல்லாம் கேக்குது. ஸோ உங்களுக்கு அதுல ஜஸ்ட் செக் யுவர் மைக்ல. அதுல வந்து அந்த செல்லுலார் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. டச் டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மைக் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே ஃபைன். ரைட். ஸோ அது மட்டும் அவருக்கு டெக்ஸ்ட்ல சொல்றேங்க. அதுல செல்லுலார் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அத டச் பண்ணீங்க அப்படின்னா கேட்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் Zoom யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாரி இஷ்யூஸ் இருக்கும். ரைட். ஸோ ஓகே. ஸோ அப்போ அ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்க்ளூடட் நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சரி. ஸோ பிரிலிம்ஸ்ல நம்ம வந்து பிரிலிம்ஸ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆ உங்களுக்கு நான் அந்த சிலபஸ் வந்து பிரிலிம்ஸ் சிலபஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கு. ஸோ அந்த 10 யூனிட்ல நம்ம எதெல்லாம் கண்டிப்பா கவர் பண்ணிருவோம் அப்படின்னா, பிரிலிம் கம் மெயின்ஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 1 1/2 இயர்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி வைஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு ஒரு வீக்லயும் ஒரு ஒரு மந்தோடது முடிச்சிடலாம். ஸோ அதோட சேர்ந்து நம்ம எத பார்ப்போம் அப்படின்னா, இப்ப இதுல வந்து பிரிலிம் கம் மெயின்ஸ் அப்படின்னும்போது, நம்ம படிக்கும்போதே இப்ப நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா, அத ரிலேட் பண்ணி மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத ரிலேட் பண்ணி எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆ அதுக்கப்புறம் தென் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிட்டி வைஸா இருக்கட்டும், இல்ல இந்தியன் எக்கானமி இதுல வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதுல இருக்கும் அப்படின்னா, யா நமக்கு வந்து யூனிட் 8 அப்புறம் யூனிட் 9. ஓகேங்களா? ஸோ அப்ப யூனிட் 8க்கு நம்ம எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்னா, யூனிட் 9க்கு பட்ஜெட் வந்து கண்டிப்பா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் வந்து ஆ ரைட். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பட்ஜெட் பார்க்கும்போதே, அந்த பட்ஜெட் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ் எதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு இதுல இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு ஸ்கீம் குடுத்திருக்காங்க. அதாவது விமன் எம்பவர்மென்ட்க்குன்னு தனியா குடுத்திருக்காங்க. இல்ல மீன்ஸ் ஆமா, கண்டிப்பா. மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நீங்க மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப லாஸ்ட் டைம் குரூப் 2ல மெயின்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியோ, இல்ல வந்து நெறைய ரிலேட் பண்ணி படிச்சிருந்தாங்க. ஆனா அதுல 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்விரான்மென்ட் பத்தி கேட்டிருந்தாங்க.
அந்த என்விரான்மென்ட் கொஸ்டின்ஸ்லாம் எங்க இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் அந்த பட்ஜெட்ல வந்து பேசுவாங்க. அது தமிழ்நாடு பட்ஜெட்டும் இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் பட்ஜெட். அதுவும் தமிழ்நாட்டுல அக்ரி பட்ஜெட்ன்னு வேற தனியா பிரிச்சிருக்காங்க. ரைட்டா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பிரிலிம்ஸ்லயும் இருக்கும், மெயின்ஸ்லயும் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து ககன்யான் எடுத்துக்கோங்களேன். சோ ககன்யான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, அந்த வருஷம் வந்து பிரிலிம்ஸ்லயும் இருந்துச்சு. அதே மாரி மெயின்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க. ககன்யானோட சிம்பிள் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா, இந்தியாவுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ககன்யான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நெறைய சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணோம். எல்லாமே இருந்துச்சு. பட் நம்ம வந்து ஒரு விஷயம் மட்டும் லேக்கா இருந்தோம். என்னன்னா, நம்ம இண்டிஜினியஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆ நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணல அப்டின்னா, விண்வெளிக்கு நம்மளுடைய ஓன் சேட்டலைட்ஸ்ல ஸ்பேஸ் மிஷன வந்து பண்ணது கிடையாது. ரைட்டா? சோ மனிதர்கள விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் தான் வந்து ககன்யான் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. அத சிம்பிளா கேட்டிருந்தாங்க. அது பட்ஜெட்லயும் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வியோமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட். சோ அதோட சேர்த்து 3 பேர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4 பேர் வந்து பிரைம் மினிஸ்டர் இப்ப ரீசென்ட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? சோ அப்போ பட்ஜெட்ல அப்போ அந்த வருஷம் எதெல்லாம் பட்ஜெட்ல வருதோ, அது அப்படியே மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஆ இந்த பிஎம் கதி சக்தி அப்படிங்கிறது இந்த பிஎம் கதி சக்தி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் பட்ஜெட்ல வந்து மேடம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேடம் வந்து பேசியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி இல்லாம 1,00,000 கோடி வந்து நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குடுக்க போறோம். அதன் மூலியமா அந்தந்த மாநிலத்தில இருக்கவங்க அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷனையோ, இல்ல அவங்களுடைய தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் விஷயத்தையோ டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்டின்னா என்ன? அப்ப பிஎம் கதி சக்தினா என்ன? அப்டின்னு சொல்லி நான் பட்ஜெட்ல எடுக்கும்போதே நான் அப்போ இருந்தே சொல்லியிருக்கேன். பட் நம்ம இப்பவும் பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பார்ப்போம். ஸ்டேட் பட்ஜெட், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், அப்புறம் இந்தியன் பட்ஜெட்டையும் பார்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்து அடுத்தடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பட்ஜெட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த மல்டி மாடல் கனெக்டிவிட்டி வேற ஒண்ணும் இல்ல. அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் அந்த வந்து போக்குவரத்த வந்து டெவலப் பண்றது மட்டும் இல்லாம, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. உட்கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்னு. இப்ப பிரிலிம்ஸ்லயும் இது வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. இந்த மல்டி மாடல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் கதிசக்திய ஆ குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க. குரூப் 1லயும் கேட்டிருக்காங்க. மெயின்ஸ்லயும் இது இருக்கு. ரைட்டா? அப்போ நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிற செஷன் எவ்வளோ இம்பார்டன்ட்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? வெறும் நீங்க ஸ்கூல் புக்ஸ மட்டும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது பிரிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல மெயின்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து மட்டும் தான் மேக்ஸிமம் கவர் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, எதுல இருந்து அப்படின்னாக்கா, இந்த மாரி பட்ஜெட் கவர்ன்மென்ட் சோர்சஸ் நீங்க முக்கியமா இப்ப யூனிட் 9ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்கை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கொள்கை விளக்க குறிப்பீடுகள் வந்து கவர்ன்மென்ட் ஒவ்வொரு வெப்சைட்லயும் ரிலீஸ் பண்றாங்க. அது கலெக்ட் பண்றது புதுசா படிக்கிறீங்கன்னா, அது கலெக்ட் பண்றது கஷ்டம். பட் நம்ம கிளாஸ்ல நான் அதெல்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கிளாஸஸா நான் எடுத்துருவேன். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் நம்ம படிக்கணும். குரூப் 1 அப்படின்னும்போது நீங்க அ இப்ப இருக்க டேஸ்ல என்னால வந்து குரூப் 1 பிரிலிம்ஸ் பண்ணிட முடியும் சார். ஆனா மெயின்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இப்ப இருந்தே டெய்லி ஆன்ஸர் ரைட்டிங் உங்க பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் குரூப் 1லாம் கிளியர் பண்ண முடியும். அத முதல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஆனா பண்ண முடியாதா அப்படின்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா குரூப் 1லாம் அவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. கொஞ்சம் பேர் தான் இது விடுறாங்க. ரிசல்ட்டே வருது. 90 போஸ்ட் அப்படின்னு. ஒரு விஷயம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 2 பேர வந்து ஆதித்யன், அதுக்கப்புறம் வந்து சுபத்ரா மேடம். இவங்கலாம் வந்து எந்த ஒரு பிஎஸ்டிஎம்மும் கிடையாது. ரிசர்வேஷனும் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிட்டன் ஓன் பிராக்டிஸ்னால தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓன் இனிஷியேட்டிவ்னால அவங்களுடைய சொந்த திறமையினால தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ரைட். அப்போ ஆ ரைட். அப்போ நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆ இங்க வந்து நீங்க குரூப் 1க்கோ சாரி பிரிலிம்ஸ்க்கோ இல்ல மெயின்ஸ்க்கோ அப்படிங்கிறது இனிஷியேட்டிவ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது இப்ப இருந்தே நீங்க மெயின்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களால கண்டிப்பா வந்து டேக்கிள் பண்ண முடியும். அதே மாதிரி ஆ இவங்க வந்து அந்த ரிட்டன்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறது மூலியமா தான் இன்டர்வியூலயும் ஸ்லாப் 1 தான் வாங்கியிருக்காங்க 2 பேரும். ரைட்டா? அந்த மேடம் வந்து கஷ்டமான ஒரு பேனல்லயும் அதிகபட்ச ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இன்டர்வியூல நாங்க கைட் பண்ண நான் நெறைய இன்புட்லாம் குடுப்பேன். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் அப்பப்போ நாங்க ஒரு ஒரு மார்க் வைக்கும்போது நெறைய பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஆதித்யனுக்கும் வந்து இன்டர்வியூக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் ஆ
இன்டர்வியூ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஸோ அவங்க கிட்ட அத காமிச்சு, இது பாருங்க இந்த இந்த இடத்துல இது இப்படி பேசணும். இதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் நாங்க எத பத்தி ரிலேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, இண்டிவிஜுவலா வந்து பார்த்தோம்னா, அந்த சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அதாவது இப்போ இந்த இடத்துல நான் உங்கள வந்து ஒரு டெப்யூட்டி கலெக்டரா நீங்க இருக்கீங்க. இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பியா இருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கம்யூனல் ரியாக்ட் வருது. இல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வருது. அப்ப நீங்க இத எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு நியூட்ரலா ஒரு ஆன்சர் வச்சிருக்கணும். அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னா, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்தெந்த விஷயத்தெல்லாம் படிச்சிருக்கோமோ, அந்த அந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கீம் சொல்றேன். இப்ப விமன் எம்பவர்மென்ட்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தினால அளிக்கப்பட்ட அ என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்டிங்கிறது நம்ம மெயின்ஸ்க்கு படிச்சிருப்போம். அப்போ நம்ம கேட்கும்போது, நம்ம டைரக்ட்டா ஆன்சர் பண்றது ஒரு மெத்தட் இருக்கு. ரைட்டா? இப்டிதான் அப்டின்ற ஒரு புரோட்டோகால் இருக்கு. நம்ம அது இன்டர்வியூ கிளாஸ் தான் நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது நீங்க இங்க படிக்கிற மெயின்ஸ்க்கு இப்ப இருந்து நீங்க அ என்னென்ன எஃபோர்ட் மெயின்ஸ்க்கு போடுறீங்களோ, அதுதான் இன்டர்வியூக்கும். ரைட்டா? பிரிலிம்ஸ்க்கு என்னென்ன படிக்கிறீங்களோ, அதான் மெயின்ஸ்க்கு. ரைட்டா? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அ எல்லாமே சேர்ந்த ஒரு அப்ரோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிலிம் கம் மெயின்ஸ் இன்டர்வியூன்றது. ரைட்டா? நீங்க வந்து ஒண்ணும் பிரிலிம்ஸ்க்கு சார் நான் இப்ப இருந்து நான் பிரிலிம்ஸ்க்கு படிக்கிறேன். அதுக்கப்புறம் தென் வந்து நானு மெயின்ஸ்க்கு படிச்சுக்கிறேன். அப்புறம் நான் இன்டர்வியூக்கு தனியா பார்த்துக்கலாம். அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒரே நேரத்துல நீங்க எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும். அப்ப நமக்கு என்னென்ன வேணும் அப்டின்னா, முதல்ல பிரிலிம்ஸ்க்கு ஸ்கூல் புக்ஸ வந்து நீங்க கண்டிப்பா ஸ்கூல் புக் 6-12 வந்து குரூப் 1 லெவலுக்கு படிச்சிருக்கணும் ஏற்கனவே. அதே மாதிரி இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலருந்து உங்களுக்கு இன்கேஸ் நோட்ஸ் எடுக்க தெரியல அப்டின்னா, நம்ம கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா, ஆ அன்னன்னைக்கோட நியூஸ் பேப்பரோட அ பேப்பர் கட்டிங் வச்சுக்கிட்டு நம்ம பிபிடி போட்டு, அதுல ரிலேட்டடா என்னென்ன கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் இப்ப ரீசென்ட்டா எக்ஸாம்பிள்க்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருந்தாங்கன்னாக்கா, இந்த சம்மர் டைம் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது இந்த கோடை காலத்துல பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அரசாங்கத்துல இதற்கான பேசிக்கான மருந்தகங்கள்லாம் இருக்கு. அத வந்து நம்ம குறிப்பிட்ட அளவுல நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்ன்மெண்ட்ல அனவுன்ஸ் பண்ணாங்க. அப்ப நம்ம அத பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னாக்கா, இப்போ அப்ப சம்மர் டைம்ல என்னென்ன டிசீஸ் வருது? டெட்டனஸ் வரும், ருபெல்லா வரும். ரைட்டா? ஸோ அப்ப இந்த மாரி தட்டம்மை, அந்த மாரி சின்னம்மை இது மாரிலாம் இருக்கிறதுக்கு என்ன மாரியான வேக்சின்ஸ் இருக்கு? அப்போ நீங்க வந்து கொஸ்டின் டைரக்ட்டா இந்த மாரி கேட்க மாட்டாங்க. என்னது எதெல்லாம் சம்மர் டிசீஸ் அப்படின்னு. ஆனா, அந்த டிசீஸ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டா? அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, டெட்டனஸ் எதனால வருது? அது வைரஸா? பாக்டீரியாவா? இல்ல அதுக்கு ஏதாவது வேக்சின்ஸ் இருக்கா? இல்ல பொறந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி வேக்சின்ஸ் போட முடியுமா? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டா? அப்ப இன்னும் டெப்த்தா சொல்ல போனோம் அப்டின்னா, அ அனிமிக் பத்திலாம் கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலரா கேட்பாங்க. ஏன்னா, அனிமிக் வந்து எதோட டெஃபிஷியன்சியால வருது அப்டின்னு நம்ம அந்த அஸ்பெக்ட்ல படிச்சுக்கணும். இப்ப நேத்து கூட ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாங்க. திடக்கழிவு மேலாண்மை. இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு மெயின்ஸ் அஸ்பெக்ட்லயும் கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா? ஸோ மெயின்ஸ்ல என்ன கேட்கறாங்க அப்டின்னா, எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க அப்டின்னா, திருப்பூர்ல தான் நம்ம அதிக அளவுல இந்த மாரி டம்ப் வந்து அதிகமா இருக்கு. அப்ப நீங்க மெயின்ஸ்லயும் இத நீங்க எழுதும்போது சொல்யூஷன்க்கு என்ன குடுப்பாங்க அப்டின்னாக்கா, அதுக்கு ரிலேட் பண்ணி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ல என்ன பண்ணுவாங்க? 2 விதமா குப்பைய பிரிப்பாங்க. ஒண்ணு மக்கும் குப்பை, இன்னொன்னு மக்காத குப்பை. பயோடிகிரேடபிள் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த குப்பைய தனியா பிரிச்சு இந்த பச்சை கலர் வந்து டஸ்ட்பின் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து அந்த காய்கறி வேஸ்ட் அந்த மாரி இருக்கிறதெல்லாம் போடுவோம். இந்த ரெட் கலர்ல பிளாஸ்டிக் வேஸ்ட் இந்த மாரிலாம் போடுவாங்க. ஸோ, அப்ப அந்த கிரீன் கலர்ல இருக்கிறத எடுத்துட்டு போய் ஃபெர்மென்டேஷன் பண்ணி அனரோபிக் பாக்டீரியா இதுவும் டிஎன்பிசில ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இப்ப அனரோபிக் பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அது வந்து சுவாசம் இல்லா ஒரு பாக்டீரியா. ஸோ, அது வந்து ஆக்ஸிஜன் தேவையில்ல. அத ஃபெர்மென்டேஷன் போட்டு அதிலிருந்து மீத்தேன் வாயு எடுக்குறாங்க. ஸோ, பேலன்ஸ் இருக்கிற வேஸ்டேஜ இத என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மென்யூரா வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த உரம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே மறுபடியும் ரூ. 10 பாக்கெட்ல மாரி போட்டு சேல் பண்றாங்க. ரைட். அப்போ நீங்க படிக்கிற ஒரு நியூஸ்ல இருந்து அத ரிலேட் பண்ணி அப்படியே நம்ம மெயின்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிரணும். ரைட்டா? பிரிலிம்ஸ்ல அத சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் பத்தி என்ன கேட்பாங்க? அப்போ அனரோபிக் பாக்டீரியான்னு மேபி சயன்ஸா கேட்கலாம். இல்லன்னா அது வந்து அ அதனுடைய இப்போ இன்கேஸ் வேற என்ன மாதிரியான உரங்கள் இருக்கு? அப்ப நம்ம சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா குடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபெர்டிலைசர் ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கோ, அதுல நம்ம ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும்.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதே நம்ம ஃபெர்டிலைசர் வந்து பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இல்ல ஆர்கானிக் ஃபார்மிங். இத ரிலேட் பண்ணி என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம படிக்கணும். ரைட்டா? அப்ப இப்ப ஒரு நியூஸ் ஒண்ணு தான். ஆனா அத ரிலேட் பண்ணி 360 டிகிரியும் நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அது பிரிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல மெயின்ஸா இருக்கட்டும் ஆன்சர் பண்ண முடியும். நீங்க அ 2 விஷயம் இருக்கு. இப்ப வந்து நெறைய இப்ப நீங்க கவர்ன்மென்ட்டோடைய பிரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர எடுத்து எழுதும்போது இந்த மாரி ஸ்டாண்டர்டா இருக்கும். ரைட்டா? சோ இதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? நான் இந்த கொஸ்டின் நான் சொல்றேன். சோ இது மாரி ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து டைரக்ட்டா தான் இருக்கும். ரைட்டா? சோ அப்போ நீங்க வெளிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா ஸ்கோர் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தான் வந்து அ ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். பிகாஸ் சோ அப்ப நீங்க இந்த அளவுக்கு ஈஸியா இருந்துருச்சுன்னா, அப்புறம் நம்ம ஏன் போய் டெஸ்ட் எழுத போறோம்? அப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் கம்மி. அதனால தான் இவங்க வந்து இந்த மாரி ஈஸியாவே குடுக்குறாங்க அப்படின்னு நெனச்சுப்போம் அப்படின்றதுனால, முடிஞ்ச வரைக்கும் ஆன்ஸர் பண்ண முடியாத லெவலுக்கு தான் கொஸ்டின்லாம் செட் பண்ணுவாங்க, வெளிய. ஆனா டிஎன்பிசில அப்படி கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் இந்த ஸ்டேட்ஸ்மென்ட்ஸ்லாம் சுத்தமா தெரியவே இல்ல அப்படின்னா கூட, நம்ம படிச்சத வச்சு உங்களால ஈஸியா ஆன்ஸர் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் நானோபாட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ரைட்டா? சோ நானோபாட் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சில ஒரு ட்ரிக் இருக்குங்க. ரைட்டா? அந்த ஸ்டேட்மெண்ட் மாரி நம்ம இப்போ இதுதான் ஈஸியான கொஸ்டின் நம்ம நெனச்சிருப்போம். இங்க இருக்குல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஏபிசிடின்னு டைரக்ட்டாவே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டாங்க. பிஎம் கதி சக்தினா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். ரைட்டா? இது வந்து மல்டி மோடல் கனெக்டிவிட்டியா, எஜுகேஷன் டெவலப்மென்ட்டா, இதுலலாம் நீங்க வந்து ஃப்ளூக்லலாம் ஆன்ஸர் பண்ண முடியாது. ஆனா படிச்சத வச்சு ஓரளவுக்கு நம்ம ஆன்ஸர் கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப கதிசக்தி அப்படிங்கிறத நம்ம ரீசென்ட்டா படிச்சிருக்கோம். கதி அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட்டா? வேகமா வந்து போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் கதி அப்படின்னா ஸ்பீடு. அப்ப நம்ம ஏற்கனவே நீங்க ஸ்கீம்ல படிச்சிருந்தா ஓரளவுக்கு கதி அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சிருந்து அப்படின்னாலே, இந்த கனெக்டிவிட்டி நமக்கு தெரிஞ்சிரும். வேகமா நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னு கூட ஓரளவுக்கு ஃப்ளூக்ல சொல்றேன். ஆனா, இன்கேஸ் அதுவும் தெரியல அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ளூக்லலாம் இத ஆன்ஸர் பண்ண முடியாது. பட் நான் இப்ப சொல்ற கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் நான் இந்த கொஸ்டின பாருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியல. பட் நானோ பாட்னா ஓரளவுக்கு தெரியும். அந்த நானோ பாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆ கண் அதாவது ரொம்ப குறுகிய சின்ன சைஸா இருக்கக்கூடியது. அப்ப டெக்னாலஜி மூலியமா கொண்டு வரக்கூடியது. ரைட்டா? அப்போ இது என்ன பண்ணுது? ரோபாட்ஸ் தட் கேரி அவுட் வெரி ஸ்பெசிபிக் ஃபங்ஷன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரோபாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது நானோமீட்டர் அளவிலான ஒரு ரோபாட் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கலாம். இவற்றை ரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜெக்டட் இன்டூ பிளட். சோ அந்த நானோபாட்ஸ் மூலியமா ஃபியூச்சர்ல என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லாம் கட்டுறோம்ல. ரைட்டா? சோ அந்த ஸ்மார்ட் வாட்சஸ் மாரி ஆ ஸ்மார்ட் வாட்சஸ் மாரி இருங்க ஆன்சர் ஓகே கரெக்ட் தான் ஆன்சர். நீங்க ஒருத்தங்க ஆன்சர் பண்ணது. இப்ப நம்ம ஸ்மார்ட் வாட்ச் கட்டும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். எவ்வளோ பிளட் பிரஷர் இருக்கு? எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல. அந்த மாதிரி இந்த நானோ பாட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள அ என்ன மாதிரியான ஃபங்ஷன்ஸ்லாம் பண்ணும்? அது வந்து எப்படி கியூர் பண்ணணும்ன்றது ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி. எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ரைட்டா? சோ அப்போ கண்டிப்பா இந்த மேல குடுத்த அ பிளட்லயும் இது வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். இது வந்து நானோமீட்டர் சைஸான ஒரு ரோபாட். இது சுற்றுச்சூழலில் உள்ள நச்சுப் பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம். இது பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தானே. ரைட்டா? பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்னா, ஓகே ஆமா. இப்ப இப்ப இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம டாக்ஸிக் என்விரான்மென்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஒண்ணு நம்ம படிக்கிறோம். இனிமே நீங்க வந்து தவிர்க்க முடியாத கொஸ்டின்ஸ் அப்டின்னா, அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ரைட்டா? சோ செயற்கை நுண்ணறிவ வந்து நீங்க அ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே இப்ப நீங்க மொபைல் வச்சிருக்கீங்கல்ல, உங்க மொபைல்ல கூட ஆர்டிபிஷியல் கேமராவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ கேமரா தான் இருக்கும். எப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஏதோ ஒரு பேனரையோ, இல்ல ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்க போறீங்க அப்படின்னா, யாரையாச்சும், அது கரெக்ட்டா பாக்ஸ் பண்ணிரும். ஹியூமன் ஃபேஸஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா பாக்ஸ் பண்ணும். சோ அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புரோகிராம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம். சோ நெறைய இடங்கள்ல இனிமே வந்து நீங்க மெயின்ஸ்ல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். இது வந்து இன்டர்வியூலயும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்துருச்சு அப்படின்னா, இது இன்டர்வியூ குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இந்த வாட்டி. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு குறையுமா? அப்படின்ற மாரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆ சோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜி வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி மெஷினரிஸ் வந்துச்சுன்னா, மனுஷங்களுக்கு வேலை இல்ல. அதனால வந்து மனுஷங்க வேலைய இழந்துருவாங்கன்னு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யாருக்கெல்லாம் வந்து அந்த ஒரு டிப்ளமோ மெக்கோ இல்ல அந்த மாரி படிச்சவங்களுக்கு அந்த மெஷின கையாள்றதுக்கு ஒரு மனுஷன் தேவை. அப்ப இன்னும் இண்டஸ்ட்ரியல் குரோத் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷனுக்கு அடுத்து கம்ப்யூட்டர்லாம் வர ஆரம்பிச்சது. கம்ப்யூட்டர்ல நெறைய டெக்னாலஜி வர ஆரம்பிச்சது. கம்ப்யூட்டர் வந்தப்பயும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர்லாம் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லாம போயிடும்.
ஆனா, யாரெல்லாம் அந்த கம்ப்யூட்டர வொர்க் பண்றதுன்னு படிச்சாங்களோ, இப்ப சி, சி பிளஸ் பிளஸ், பைத்தான் அப்படிங்கிற மாரி லாங்குவேஜஸ் படிச்சா வேலை கிடைக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, ரொபாட்ஸ் வந்துச்சு. ரொபாட்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு வந்து வேலை கிடைக்காது. இனிமே வந்து எல்லா மனுஷன் செய்ற எல்லா வேலையுமே ரொபாட்டே செஞ்சுருமா? அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, இன்னைக்கு யாரெல்லாம் அது ரிலேட் பண்ணி வந்து படிக்கிறாங்களோ, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல நெறைய எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இனி ஃபியூச்சர் அதுதான் அப்படின்னு. அப்போ இப்பவும் அதேதான். இப்ப அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? சோ அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரைட். சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கும் அதேதான். இப்ப நம்ம என்னென்ன ஸ்டேட்மென்ட்லாம் வந்து வச்சோமோ, இப்ப ஃபியூச்சர்ல ஏஐ பத்தி படிக்கிறதுக்கு நெறைய கோர்சஸ் வந்திருக்கு. பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி நெறைய வந்திருக்கு. அப்போ நம்ம அதுக்கான எம்ப்ளாய்மென்ட் வந்து ஜெனரேட் ஆயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். சோ அது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட்லாம் வராது. அந்த மாரி தான் இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நச்சு பொருள அளவிட வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நானோ பாட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை உற்பத்தி செய்வது மிகவும் மலிவானது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. ரைட்டா? சோ நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம இன்னுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மின்சார வாகனம். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஏன் கொண்டு வரணும்? கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம நெறைய கன்வென்ஷனல் ஃபியூல்ஸ் அதாவது வந்து ஆ இந்த கன்வென்ஷனல் ஃபியூல்ஸ் அப்படின்னா, இந்த நிலக்கரி, அப்புறம் க்ரூட் ஆயில் இந்த மாரிலாம் எரிக்கிறதுனால, ஒண்ணு அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரினியூவபிள் எனர்ஜி. அதாவது நமக்கு வந்து அ நான் ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புதுப்பிக்கத்தக்க இயலாத எரிசக்தின்னு தமிழ்ல சொல்லுவோம். ரைட்டா? புதுப்பிக்கத்தக்க இயலாத எரிசக்தின்னா, உங்களுக்கு ஒரு தடவ நிலக்கரி எரிச்சிட்டீங்கன்னா, அது மறுபடியும் கிடைக்காது. அதே மாதிரி அது வந்து ஒரு லிமிட்டடான சோர்ஸ். அது வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு தான் பூமியில இருக்கு. அது காலி ஆயிருச்சுன்னா என்ன ஆகாது? அவ்வளோதான். உலகத்துல இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு, தெர்மல் பவர் பிளான்ட், இப்ப மின்சாரம் உற்பத்தி பண்றது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இதுவும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ்நாட்டுல அதிகமான மின்சாரம் எதுலருந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னாக்கா, அது வந்து தெர்மல் எனர்ஜி தான். ரைட்டா? தெர்மல் அப்படின்னா வெப்பம். அந்த வெப்பத்த வந்து நிலக்கரிய எரிச்சு, அதன் மூலியமா வெப்பத்த உருவாக்கி, அதன் மூலியமா மின்சாரத்த உருவாக்குறோம். ரைட்டா? சோ அப்ப அந்த தெர்மல் பவர் பிளான்ட். அப்போ நம்ம அந்த கன்வென்ஷனல் ஃபியூல்ஸ வந்து யூஸ் பண்ண நம்பிட்டு இருக்க முடியாது. ஆல்டர்னேட் சோர்ஸ் கொண்டு வரணும். ஒரு பக்கம் அது நிலத்துல வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் அது வந்து பூமிய வெப்பமயமாக்குது. ரைட்டா? பூமி எப்படி வெப்பமயமாக்குதுன்னா, நீங்க வந்து ஒரு கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்லி படிப்போம். ரைட்டா? இது அப்படியே மெயின்ஸ்லயும் உங்களுக்கு வரும். லாஸ்ட் டைம் வந்து நான் குரூப் 2க்கு மெயின்ஸ்க்கு முன்னாடி ஒரு 100 டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்விரான்மென்ட் பத்தி தான் அதிகமா இருந்துச்சு. சோ அந்த வருஷம் மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு தெரியும். நான் அந்த 100 டாபிக்ல இருந்து என்விரான்மென்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ, அது எல்லாமே அதுல இருந்துச்சு. ரைட்டா? நான் ஜஸ்ட் 100 டாபிக் தான் பிரெடிக்டட் பண்ணி போட்டிருந்தேன். இப்பவும் இருக்கும். நீங்க வேணா என் சேனல்ல வேணா போய் செக் பண்ணிட்டு குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பாருங்க. ரைட்டா? நான் சொன்ன எல்லாமே அதுல இருக்கும். ரைட்டா? ஏன்னா, அந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த G20 சம்மிட்டா இருக்கட்டும், இந்த இந்தியாவுல நெறைய விஷயத்த வந்து என்விரான்மென்ட் ரிலேட்டடா நடந்துச்சு. ரைட்டா? சோ நம்ம கூட பிரைம் மினிஸ்டர் கூட அந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப் ஃபார் என்விரான்மென்ட் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்துனாங்க. சோ அது மாதிரி நெறைய விஷயம் வந்து கிளைமேட் சேஞ்ச்க்காக நடந்துட்டு இருந்துச்சு. லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மென்ட். ரைட்டா? சோ அப்போ அது ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, நெறைய இதுல இருந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? என்விரான்மென்ட்ல. சோ அப்போ இது வந்து உற்பத்தி செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, சீப்லாம் கிடையாது. அந்த மாரி சீப்பா இருந்தா நம்ம இந்நேரம் ப்ரொடியூஸ் பண்ணி எக்கச்சக்க கோடி கணக்குல நானோ பாட்ட ரிலீஸ் பண்ணியிருப்போம்ல. ரைட்டா? சோ அதுக்கு இன்னும் நமக்கு டெக்னாலஜி தேவைப்படுது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து நம்ம இன்னும் ஏன் கொண்டு வரதுக்கு சிரமப்படுறோம் அப்டின்னா, அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா பண்றதுக்கு நம்மகிட்ட இன்னும் நெறைய டெக்னாலஜி வேணும். சோ அத இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்டின்னாக்கா, நம்மளால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இன்னும் சீப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப காஸ்ட்லியர் தான். அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும். சோ காமனா வந்து நீங்க உங்களால இந்த ஸ்டேட்மெண்ட்ட நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு அப்ளை பண்ணீங்க அப்டின்னாலே, இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் வந்து 4 வந்து தப்பு ஸ்டேட்மெண்ட். சோ அப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல, இப்ப நீங்க படிக்கும்போதே நம்மளால இதுல இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்ன்னு ஏன்னா இதுல ஒ ஒ நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா தப்பா வச்சிருந்தாங்க அப்டின்னாக்கா, அது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே அது கரெக்ட்டா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கிறத விட, இதுல வந்து கண்டிப்பா இது வராதுன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம் 4 கண்டிப்பா வரவே வராது. இப்ப நீங்க 4 ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து சி தான். ரைட்டா? சோ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இல்ல. நீங்க எந்த கொஸ்டின் எடுத்தீங்கனாலும் மேக்ஸிமம் இது ரிலேட்டடா இதே மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? சோ இங்கயும் அதே சேம் தான். இதே அடுத்த கொஸ்டினும் அந்த பிரிலிம்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்டின்னாக்கா, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதே சோலார் மிஷின் பத்தி அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்டின்னா
என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் அந்த வருஷத்துல இப்போ நீங்க ஸ்டேட் பட்ஜெட்ல எடுத்துக்கோங்க. இப்போ போன வருஷம் தமிழ்நாட்டுல வந்து ஸ்டேட் பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையில வந்து இந்த சோலார் பம்ப் செட்டுகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அப்போ அத ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஓகே பட்ஜெட்ல சோலார் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன மிஷன்ஸ் வந்து நேஷனல் வைடா இருக்கு, மாநிலத்துல என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஈஸியா இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிரலாம். ரைட்டா? சோ நெக்ஸ்ட் ஒண்ணு பாருங்க. இதுலயும் இது அதே சேம் ஸ்கீம்ஸ் தான். பட்ஜெட் அப்டின்னாவே நம்ம அதிகமா ஸ்கீம்ஸ் தான் பார்ப்போம். அது மட்டும் தான் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பட்ஜெட்ட எடுத்து படிக்கும்போது, அது எல்லாமே ரிலேட்டட் டூ ஸ்கீம்ஸ் தான். எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, தமிழ் மண் வளம் அப்டின்னு சொல்லி நாங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப தமிழ் மண் வளத்துல வந்து என்ன இருக்கும் அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் மண் வளம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு ஆ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆபீஸ் எங்க இருக்கும்? அந்த மண்ணுக்கு என்ன விளையும்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணலாம்? அப்புறம் கவர்ன்மென்ட்டே ஒரு ஆப்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ஆ வாடகை ஆப் வாடகை செயலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து உழவன் ஆப் இருக்கு இல்லைங்களா? அந்த உழவன் ஆப்ல என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு எல்லாராலயுமே பெரிய பெரிய கனரக வாகனங்கள் இன்னைக்கு வந்து எல்லாமே மெக்கனைஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதாவது மனிதர்கள் வந்து விவசாய வேலைக்கு குறைவா தான் போறாங்க. ஆனா அதிக அளவுல மெக்கனைஸ்ட். ஆனா அதெல்லாம் கோடிக்கணக்குல இருக்கும். அது வந்து சின்ன சின்ன விவசாயிகளால வாங்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாரி இந்த வாடகை வாகனத்த நாங்க வந்து வாடகைக்கு தர்றோம். இந்த ஆப்ல போய் நீ புக் பண்ணீன்னா, உங்களுக்கு இந்த வாகனம் வந்து வாடகைக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாடகைக்கு குடுக்குறாங்க. அப்ப கவர்ன்மெண்ட் இன்னும் ஈஸி ஆக்குறாங்க. ஒரு விவசாயிய ரொம்ப அலைய விடாம அவங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து கவர்ன்மெண்ட் செஞ்சு குடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்லயே சொல்லியிருப்பாங்க. சோ, அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, அப்போ பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்க பிரிலிம்ஸ்ல பாக்குறதோ, இல்ல மெயின்ஸ்ல பாக்குற விஷயங்களோ எல்லாமே பட்ஜெட்லயே அடங்கியிருக்குங்க. ரைட்டா? நீங்க வேணா சாம்பிள்க்கு எடுத்து பாருங்க தமிழ்நாடு பட்ஜெட்டும், தென் இந்தியன் பட்ஜெட். இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலே, பிரிலிம்ஸ் கொஸ்டின் பாத்து தெரியும். ரைட்டா? சோ, அப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து ஐஎன்எம் அதாவது நம்ம பிரிலிம்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, முக்கியமான டாபிக்ஸ் அப்படிங்கிறது யூனிட் 9, யூனிட் 8. சோ, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 கொஸ்டின் கிட்ட வந்து உங்களுக்கு 200ல 70 கொஸ்டின்ஸ் இதுல இருந்தே கவர் ஆயிடும். ரைட்டா? ஏன்னா, அந்த தமிழ்நாட்டுல வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விமென்ஸ் பத்தி இல்லாம கொஸ்டின்ஸே இருக்காது. சோ, அதுவும் யூனிட் 8ல கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் திருக்குறள். திருக்குறள் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு பிரிலிம்ஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் மெயின்ஸ்லயும் சரி, ஆ நம்மளால வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இது இந்த டிஎன்பிசி இப்ப குரூப் 1 இன்டர்வியூல மேக்ஸிமம் பேருக்கு போறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஏன் அப்டின்னா, திருக்குறள்ல உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்த பத்தியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹியூமானிட்டி மனிதத்த பத்தியும், எப்படி வாழணும் அப்டிங்கிற ஒரு வாழ்வியல் முறைய வந்து உங்களுக்கு திருக்குறள் எல்லாமே இருக்கு. அதுலயும் முக்கியமா அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி இருக்கு. ஒரு நிர்வாகம்னா என்ன? ஒரு அரசாங்கம் மக்கள எப்படி வழிநடத்தணும்? ஒரு மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட எப்படி நடக்கணும்? அப்டிங்கிற எல்லா விஷயமுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கம்ப்ளீட்டா எதுல இருக்குன்னா, திருக்குறள்ல இருக்கு. ரைட்டா? சோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா, திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ, அதையும் பாத்துக்கோங்க. அதுவும் யூனிட் 8ல தான் இருக்கு. சோ, டெய்லியும் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா, இனி திருக்குறள் ஒரு திருக்குறள் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ரைட். சோ நெக்ஸ்ட் அப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதேதான் சேம். உங்களுக்கு பிரிலிம்ஸ் பத்தி ஆ டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம. அதே மாரி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டெய்லியும் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க எழுதி அனுப்புனீங்கன்னா, அத பேப்பர் கரெக்ஷன் பண்ணி அதுல எதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், மெயின்ஸ் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லிக் குடுத்துடுறேன். ரைட்டா? சோ அதனால சார் நான் எனக்கு மெயின்ஸ் எப்படி எழுதுறதுன்னே தெரியாது. நீங்க ஏதேதோ சொல்லிருக்கீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா மெயின்ஸ் எப்படி எழுதணும், எந்த பென்ல சூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஆ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பிடிஎஃப் நான் குரூப்ல நான் ஷேர் பண்ணிருவேன். ஸோ அதுல டெய்லியும் ஒரு கொஸ்டின். அதாவது 2 பேஜ்க்கு ரைட்டா? ஸோ ஒரு சிம்பிளா 2 பேஜ்க்கு ஸ்டார்ட்டிங்ல யாருக்குமே மெயின்ஸ் எழுதுறதுக்குலாம் அதாவது நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, ஆ ஆனா உங்கள மாரி புதுசா இருந்து எழுதினவங்க தான் இப்ப ஸ்டேட் ரேங்க் வாங்குறவங்கலாம் இருக்காங்க. ரைட்டா? நான் உங்களுக்கு அவங்க பேப்பர்ஸ்லாம் காமிக்கிறேன். இங்க இருக்குல்ல. ரைட். 1 செகண்ட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த மாரி ஃபோல்டர்ஸ் போட்டு நீங்க டெய்லி எழுதுறத ஒவ்வொரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல்தையும் வந்து ஃபோல்டர் போட்டு இந்த மாரி இது நாங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆன்சர் ரைட்டிங் இருக்கும் இதுல. ரைட்டா? ஸோ 150 பிளஸ் வந்து டேஸ்ல நாங்க ஒவ்வொருத்தரோடையும் பேப்பர சேவ் பண்ணி அவங்களுக்கே நாங்க மறுபடியும் குடுத்தோம். ஸோ உங்க பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டேக்கும் அப்புறம் வந்து நாங்க டே பை டேல ஒரு ஒரு 20 நாள்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். டெய்லி எழுதி பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா 20த் டேல மேக்ஸிமம் பேருக்கு 10 டேலயே வந்து இன்ட்ரெஸ்ட்டா எழுதுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும்.
கண்டிப்பாங்க. நான் மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லுவேன். நீங்க மெசேஜ் பண்ணியிருக்க மாரி நான் மெயின்ஸ் எப்படி ஹவ் டூ ரைட் மெயின்ஸ் அப்படிங்கிறதே ஒரு 1 ஹவர் கிளாஸ் நான் கண்டிப்பா எடுப்பேன். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட் ரேங்க் வாங்குனவங்களோட பேப்பர். ரைட்டா? ஸோ இவங்க குரூப் 2ல வந்து 26த் ரேங்க் அ ஆதித்யன்து. அப்புறம் குரூப் 1ல உங்களுக்கே தெரியும். மெயின்ஸ்ல வந்து இவங்களது வந்து 484 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் ஸ்கோரர்ங்க. ரைட்டா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பேப்பர்ல இப்ப நமக்கு எல்லாருக்குமே மெயின்ஸ் எழுதுறவங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து நீங்க படிச்ச எல்லாத்தையுமே கன்டென்ட்ட டெலிவர் பண்றது கண்டிப்பா மெயின்ஸ் கிடையாது. அது வந்து எப்படி கன்டென்ட்ட டெலிவர் பண்ணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நக்சலிசம் இன் இந்தியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு இமேஜ்லயே இவரு எவ்வளவு விஷயத்த இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இந்தியன் மேப்ப போட்டாரு. முடிஞ்சிருச்சு. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்ப நக்சலிசம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் இந்தியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், கேரளா, ஒடிசான்னு சொல்லிட்டு நீட்டா இந்தியா மேப்ப போட்டு கிளியரா எழுதிட்டாங்க. ரைட்டா? இதுவே நம்ம வந்து இன்கேஸ் உங்களுக்கு அ விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியும். நக்சலிசம்னா என்ன? எங்கருந்து நக்சல்பாரின்னு ஏன் சொல்றோம்? இது எல்லாமே தெரியுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஒரு விஷயத்தையே ஒரு பேப்பர் ஃபுல்லா எழுதுவோம். ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேப்பர்ல சிம்பிளா ஒரு 1/2 பேஜ் கூட கிடையாது. இதுலயே இவ்ளோ டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப நம்ம கன்டென்ட்ட டெலிவர் பண்றவங்களுக்கு தான் ஸ்கோர் அதிகமா கிடைக்கும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து சார் என்ன சார் இதுல இவ்ளோ ஸ்பேஸ் இருக்க மாரி இருக்கு அப்டின்லாம் கிடையாது. சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வேணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து என்கிட்ட மெயின்ஸ் எழுதுனவங்களோட பேப்பர். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எழுதுனவங்களுதும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? என்ட்ட மெயின்ஸ் எழுதுனவங்களோட பேப்பர் தான் எல்லாம் போன டைம் மெயின்ஸ் அப்போ இந்த ஆன்லைன்ல நெறைய இடத்துல சர்க்குலேட் பண்ணியிருப்பாங்க. இது அதெல்லாம் அதுல ஒரு சில பேப்பர்ஸ் இதெல்லாம். ஸோ நெறைய என்கிட்ட ஒரு 100 பேர் மெயின்ஸ் எழுதுனாங்க மேல. ஸோ ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிள்க்காக மட்டும் நான் இந்த பேப்பர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ரைட்டா? இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட பேப்பர்ஸ் தான். ரைட்டா? இது எல்லாரும் ஒருத்தவங்கள்தே கிடையாது. ஸோ ஒரு 10 பேருது மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன். ரைட்டா? இந்த பேப்பர பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஆ நீங்க எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஃபுல்லா கம்ப்ளீட்லாம் பண்ணிற முடியாது. ஒரு இடத்துல இந்த இடத்துல எழுத ஆரம்பிச்சோம்னா, ஸ்டார்ட்டிங்ல எழுதும்போது இந்த மாரி கோடு போட்டு, ஒரு சப்டைட்டில் எப்படி குடுக்கணும்? அது எந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணணும்? எத வந்து பாக்ஸ் பண்ணணும்? அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ நீங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாரி ஸ்டார் போடக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா, பேப்பர வந்து ரிஜெக்ட் பண்ணிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எத மட்டும் யூஸ் பண்ணணும்? இப்ப ஆல்பபெட் வந்து ஏபிசிடியோ, இல்ல வந்து நம்பர்ஸ்ல வந்து 1, 2, 3யோ அந்த மாரி எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அத நம்ம மெயின்ஸ் கிளாஸ் அப்போ இன்னும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல மெயின்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாரி இன்டர்வியூ. இன்டர்வியூ நம்ம போக போக பார்த்துக்கலாம். நம்ம டெய்லி கொஸ்டின்ஸ டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ல தான் வந்து நம்ம கிளாஸஸ்ல வந்து சொல்லுவோம். அதே மாதிரி ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா, கமிட்டடா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து பிரிஃபர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா, அ இதுல வந்து சும்மா படிக்கணும், இல்ல கிளாஸ் எடுக்கணும் அப்டின்லாம் இல்லாம, அ உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் ஷெட்யூல் போடும்போதே வந்து உங்களுக்கு ஃபுல் டே என்னென்னலாம் பண்ணும்போது நீங்க வந்து ட்ராக்லயே இருப்பீங்க அப்டிங்கிறது சொல்லிருவேன். அதே மாரி வீக்லி வந்து பிரிலிம்ஸ் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ரைட்டா? ஸோ வீக்லி வந்து பிரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த வந்து டிஸ்கஷனும் இருக்கும். ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்டின்னா, இப்ப நீங்க அது கையில பிரிண்ட் போட்டு எழுதும்போது என்னென்ன தப்புலாம் நம்ம பண்ணியிருக்கோம், அத எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்? சாரி எப்படி அவாய்ட் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்ப எப்படி வராம பண்ணலாம்? அப்படின்ற மாரி நான் டிஸ்கஸ் கண்டிப்பா சொல்லிருவேன். அப்புறம் டெய்லியும் வந்து திருக்குறள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் ரைட்டிங் ரைட்டா? ஸோ மெயின்ஸ் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லி ஒரு மெயின்ஸ் ரைட்டிங் வச்சுட்டு, அதுக்கு ஒரு 15 டேஸ் ஒன்ஸோ, இல்ல ஒரு 20 டேஸ் ஒன்ஸோ, அ அந்த மந்த்ல இம்பார்ட்டன்டான விஷயத்த வந்து ஒரு ஒரு 5 கொஸ்டின் மாரி மெயின்ஸ் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்க எழுதும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ நம்ம பிரிலிம்ஸ் இப்ப அந்த ஸ்டேட் ரேங்க் வாங்குனவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிலிம்ஸ் படிக்கும்போதே தான் மெயின்ஸ் படிச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் அவங்களோட நான் YouTubeல நான் போடுறேன். ஸோ அவங்களும் அதே தான் நேத்து கூட சொல்லியிருப்பாங்க. சார் நான் வந்து பிரிலிம்ஸ் எனக்கு தெரியும் ஷூரா நான் வந்து பிரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிருவேன் அப்டின்ட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டா நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன். நான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெயின்ஸையும் சைமல்டேனியஸா எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க உங்க மேல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. என்னால கமிட்டடா என்னால உங்க கூட டிராவல் பண்ணி படிக்க முடியும் சார். நான் கண்டிப்பா குரூப் 1 படிக்கணும். அதே மாதிரி நீங்க குரூப் 1க்கு இப்ப எழுதும்போது நீங்க இன் ஃபியூச்சர்ல இந்த நெக்ஸ்ட் ஜூன்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 வருது. அதுக்கப்புறம் எஸ்ஐயோட நோட்டிஃபிகேஷன் வருது. அதுக்கப்புறம் குரூப் 2 மறுபடியும் வந்து இந்த இந்த மந்த்ல வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ள எப்படியும் ரேங்க் லிஸ்ட் விட்டு கவுன்சிலிங்லாம் வைப்பாங்க. ரைட்டா? ஸோ இது குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுன்னா, குரூப் 2 போஸ்டிங்கும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்ப நீங்க நம்ம குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்கன்னா மட்டும் தான், உங்களால அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும்.
ரைட்டா? ஏன்னா குரூப் 1 ஸ்டாண்டர்ட் அப்டின்னா, நம்ம இதுல ரொம்ப வேஸ்ட்டா இருக்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி படிப்போம். அப்போ ஃபேக்ட்டும் மனப்பாடம் பண்ணுவோம். கன்வென்ஷனையும் வந்து டீட்டெயில்டா படிப்போம். கான்செப்ட்டையும் புரிஞ்சு படிப்போம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே இன்டகிரேட்டடா கிடைக்குது அப்டின்னா, அத மிஸ் பண்ணாம அ கொஞ்சம் டெடிகேட்டடா படிச்சீங்கன்னா, இந்த வருஷத்துல நெறைய டிஎன்பிசில அதிகமான கால் ஃபார்ஸ் வரப்போது. குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 90 இப்ப போட்டுருக்காங்க. அது 130 பிளஸ் இன்கிரீஸ் பண்ணுவாங்க அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி குரூப் 2லயே நெறைய போஸ்டிங்ஸ் வரலாம். அப்புறம் எஸ்ஐ வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4ம் இப்ப எழுத போறீங்க. ரைட்டா? ஸோ அப்போ அ எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ஒரே சமச்சீர் புக்க தான் படிக்க போறீங்க. அதே நியூஸ் பேப்பர் தான். ஸோ அடிஷனலா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டெடிகேட்டடா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா உறுதியா சர்வீஸ் வாங்கலாம். ரைட்டா? அ இயர்லி மார்னிங் அதே மாதிரி நைட்ல கிளாஸஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஏன்னா நாங்க குரூப் 2க்கு நாங்க நைட் 1 மணி வரைக்கும்லாம் கூட கிளாஸ் நான் வச்சிருக்கேன். அதே பேட்ச்ல வந்து கிளியர் பண்ணி இந்த பேட்ச்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ 95% எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 95% வந்து அதுல எல்லாருமே ரிசல்ட் குடுத்தாங்க. அவங்க நெறைய பேரோட ஃபீட்பேக்கே அதுதான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "சார் நீங்க அந்த மாரி ரொம்ப ஏன்னா டெடிகேட்டடா நாங்க படிச்சோம். நாங்க நைட் கிளாஸஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அத நாங்க ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நம்ம கிளாஸஸே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமிங்லலாம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் இத நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் லிசன் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த லிசன் பண்றது உங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மெமரின்னு சொல்லுவாங்க ரைட்டா? உங்களுக்கு எக்ஸாம் போம்போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? ரைட். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்களுடைய ஷெட்யூல் புரோகிராமு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க டெக்ஸ்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, நான் நாளைக்கு கூகுள் ஃபார்ம் போட்டுருவேன். வெட்னஸ்டேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா கிளாஸஸ் இருக்கும். ரைட்டா? ரெகுலரா வந்து 24 முன்னாடி கூட நாங்க குரூப் 2க்கு ஃபுல் டே நாங்க வந்து இது பண்ணல. ஆனா, இந்த வாட்டி குரூப் 1க்கு ஃபுல் டே வச்சா மட்டும் தான் நம்மளால பிரிலிம் கம் மெயின்ஸ்க்கு கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, நாங்க வந்து அத பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கிளாஸ் ஃபீட்பேக்க இத கிளாஸ்ல இப்ப நீங்க டெக்ஸ்ட்ல கூட சொல்லலாம். ரைட்டா? சார் நான் இத வந்து புவி ரைட். உங்க கிளாஸ் ஃபீட்பேக் எதா இருந்ததுன்னா, நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. கிளாஸ் ஷெட்யூலா? நான் நாளைக்கு போட்டுருவேங்க. கிளாஸ் ஷெட்யூல் வந்து கண்டிப்பா நாளைக்கு போட்டுருவேன்.